அகதீஷாய நமக. ஓம் சிவமகா பாலச்சித்த திருவடிகள் பற்றி. நல் திருவாய் மலர்ந்து உயர் அற்புத ஞான நிலைகளை எடுத்துரைக்கும் ஆதி இறை நூல்களை இங்கு பிரதிகளாக பல படிகளாக பதித்து வைத்த சித்தனே, அகமகிழ்வோடு அதில் ஓர் படிதனில் அமர்ந்து உம்மை வாழ்த்த திருவாய்ப்பாடி என்று அழைக்கப்படுகின்ற தலத்தில் பெரிய நாயகி என்ற நாமத்தில் பாலுகந்தநாதர் என்று அழைக்கப்படுகின்ற ஈசனோடு அமர்ந்திருக்கின்ற தேவியாம் உம்மை வாழ்த்த மனமகிழ்ந்து வந்தமர்ந்திருக்கின்றோம். காலங்களில் நிகழ்கின்ற நிலைகள் அவையாவும் ஒவ்வொருவருடைய கலக்க நிலைகள் அறுத்தெறிகின்ற நிலையாக மாறிக்கொண்டிருக்கின்றன. கலங்காது களிப்பாவங்கள் செய்தவர்கள் எல்லாம் கலங்குகின்ற நிலையாகவும் அது மாறியிருக்கின்றது. இவ்வாறு நல்லோர்கள் யாவருக்கும் நன்னிலைகள் இப்பிரபஞ்சத்தில் ஏற்படுகின்றன என்ற நிலையை சூட்சமமாய் உணர்த்தி கொண்டிருக்கின்ற சித்தனே, அது யாவும் உம்முள்ளிருந்து சூட்சமமாய் சூட்சம நூலாக இப்பிரபஞ்சத்தில் இருக்கின்ற இவ்வு உலகமதில் நிச்சயம் இருக்கின்ற மாந்தர்கள் யாவருக்கும் அது அறிவிக்கப்படுகின்றது. அவர்கள் யாவரும் உண்மையாய் ஏதோ இறைமாற்றம் தமக்குள் வருகின்றதை எண்ணி அவ்வழியில் நேர்வழியாக பயணிக்கின்ற பொழுது அற்புதமாக ஒரு காலத்தில் அவர்களும் சபையாய் மாறியிருப்பார்கள். அச்சபை ஆதிகைலாய சிவசூட்சம நூலாய் மாறியிருக்கும் அவர்களிடம் என்ற நிலைதனை எடுத்துரைத்து மனம் மகிழ்கின்றோம். அவ்வாறு நடக்கின்ற நிலையினால் ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் சபை இருக்கும். ஒவ்வொரு சீடனும் சபையாய் இருப்பான். ஒவ்வொரு களிமாந்தனும் புண்ணிய யுகத்தில் வாழ்கின்ற தர்மயோகியாய் இருப்பான். தர்மயோகியாய் இருக்கின்ற ஒவ்வொருவனும் சித்தனாக இருப்பான். அவ்வாறு இருக்கின்ற பொழுது என்ன நிகழும்? அருள் உன்னத உயர் ஞான நிலைகளெல்லாம் அனைத்தும் உள்ளுக்குள் அறிந்த நிலையாய் இருக்கின்ற பொழுது என்னதான் நிகழும்? இறை நிகழ்வுகள் நிகழும். ஒவ்வொருவரும் இறையாக நிகழ் உலகமதில் வலம் வருகின்ற நிலையாய் அது மாறியிருக்கும். அத்தனை உயர் மகா நிலைதனை செய்ய காத்து கொண்டிருக்கின்ற சித்தனே, அதனை சூட்சமமாய் செய்து கொண்டு அதற்கு எவரெல்லாம் தகுதி உடையவர் என்ற நிலைதனை அலசி ஆராய்ந்து அவர்களுக்கு அதி உன்னத ஆதி இறை நூலை சூட்சமமாய் உம்மை அறியாத வேலைதனிலும் பகிர்ந்திருக்கின்ற சித்தனே, அந்நிலைகள் யாவும் நீர் நினைத்ததை விட இயல்புதனில் நினைத்ததை விட அதி உன்னத உயர் ஆற்றலோடு அதி உன்னத சூட்சம நிலைதனில் நீர் கொடுத்த பேராற்றலை பெற்று வலம் வந்து நிற்கும். உம்மோடு அருள் அற்புதமாய் வளமாய் நிற்கும் என்ற நிலைதனை எடுத்துரைத்து மனமகிழ்கின்றோம். ஒருவருக்கு நோய் இருக்கின்றதென்று அறிவது மிக கடினம். அதுபோல் ஒரு நோய் இருக்கின்றதென்று அறிந்துவிட்டால் அதற்கு மருந்தென்று உரைக்கப்படுகின்ற நல்படகம் அது கிடைப்பது மிக அரிது. அதுவும் கிடைத்துவிட்டால் அதனை கொடுக்கின்ற நிலை, அதனை பெறுகின்ற நிலை அவர்களுக்கு இருக்க வேண்டும். அதுபோல் அவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு நோய்க்கு அருள் அற்புதமாய் நற்படகமும் இருக்கின்றது, நல் மருந்தும் இருக்கின்றது, அதனை செய்யக்கூடிய நல்படகனும் இருக்கின்றான் என்கின்ற பொழுது அந்நோய் அறிந்தவருக்கு அந்நோய்க்கான மருந்தினை கொடுக்காமல் இருப்பது எத்தனை ஆபத்தான நிலைகளோ, அதுபோல்தான் ஒவ்வொருவரும் தம்மிடம் இருக்கக்கூடிய தீய கர்ம வினைகளை காலம் அறிகின்ற பொழுது அறுத்து எரியாமல் இருப்பது மிக மிக துயரமான நிலையாக அது இருக்கும். அந்நிலையை அறிந்து அருள் அற்புதமாய் ஒவ்வொருவருக்கும் அவ்வாற்றல் உம்மிலிருந்து பகிரப்பட்டு அருள் அற்புதமாய் தற்சமயம் இருக்கக்கூடிய எவரெவருக்கெல்லாம் உம்மை நாடியவர்களுக்கு இருக்கக்கூடிய தீய கர்ம வினைகளினால் அவர்களுடைய எதிர்கால நிலைகள் பாதிக்கப்படுமோ அவை யாவற்றையும் நல்பிடகனாய் நீரிருந்து அவர்களுக்குள் நோயாக இருக்கின்ற தீய கர்ம வினைதனை மிக எளிதாக அறுத்து எரிகின்ற பணிதனை செய்து கொண்டிருக்கின்ற அந்நிலை யாவும் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. துரிதப்படுத்தப்பட்ட நிலை யாவும் நல் அற்புதமாக விரைவெடுத்து அவர்களுக்குள் செய்யப்படுகின்ற பொழுது அது ஆதி இறை நூலாக நல் அற்புத சிவமகா வாழை சித்தனுடைய அருளாசிகளோடு உள்ளுக்குள் பெரும் ஞான நிலை நோக்கி செல்வதற்கான உயர் உந்து ஆற்றலாய் அவர்களுக்குள் கொடுக்கப்படும். அதனை பயன்படுத்தி தம் ஆன்ம நிலைதனையும் உயர்த்தி கொண்டு தம் இகலோக மாய நிலை என்ற பொழுதும் இகலோக நிலைதனில்
தேவையான அளவு மாயையை நன்னிலையாக பயன்படுத்தி கொண்டு அருள் அற்புதமாய் மாயை யாவற்றையும் விட்டு உயர் உன்னத பெருநிலை எதுவென்பதை உணர்ந்து உண்மை நிலை எதுவென்பதை உணர்ந்து அது நோக்கிய பயணத்திற்கு அவ்வாற்றலை பயன்படுத்தி செல்கின்ற பொழுது நினைத்ததை விட எதிர்பார்த்ததை விட பேரின்ப பெருவாழ்வு எப்பொழுதும் கிடைக்கும். பெற்ற பெருவாழ்வது எக்காலத்திலும் பிறரால் பறிக்க முடியாத அளவிற்கு நல் இறை வாழ்வாக யாவருக்கும் கிட்டியிருக்கும் என்ற நிலைதனை எடுத்து இயம்பி மனமகிழ்ந்து நிற்கின்றோம் சித்தனே. அந்நிலை கொண்ட உயர்நிலைதனை எண்ணி வழி நடக்கின்ற பொழுது அருள் அற்புதமாய் முன்வருகின்ற எல்நுனி அளவு இருக்கக்கூடிய சிறு சிறு முட்கள் அவையாவும் ஒரு முள் என்கின்ற பொழுதுதான் பெரும் பயமாக இருக்கும். அது குத்தினால் வெளிக்கும் என்று 1000 முட்களை ஒன்றாக சேர்ந்து அதன் மீது நடையிடுகின்ற பொழுது 1000 முட்களுக்கும் ஒரே நேரத்தில் உம்முடைய ஆற்றல் பகிர்கின்ற பொழுது அதனால் பேர்வழி ஏற்படாமல் இருந்துவிடும். அதுபோல் அருள் அற்புதமாய் ஒருவருக்கு ஒரு வினை என்கின்ற பொழுதுதான் அதில் பயமும் அச்சமும் இருக்கும். எமக்கு இவ்வினை இருக்கின்றதென்று ஒரே நேரத்தில் பல வினைகள் அவர்களுக்கு கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நொடிதனில் அவற்றை அளிக்கின்ற நிலை அருள் உன்னதமாய் சிவசபையில் மட்டுமே இன்று மிக விரைவாக, சிவசபையை விட சில இடங்களில் நடந்தாலும் கூட அவையாவும் இவ்வளவு விரைவாக நடக்கப்படுவதில்லை. அவையாவும் பொறுமையாக அவரவர் காலத்திற்கு ஏற்றாற்போல் நடந்து கொண்டிருக்கின்ற நிலையாக இருக்கின்றது. இருந்த பொழுதும் சிவசபையில் மிக விரைவாக ஒவ்வொருவருடைய அனைத்து கர்ம வினைகளையும் ஒரு முள்ளில் நடப்பது போல் அல்ல, 1000 முட்களை ஒன்றாக ஒரே நேரத்தில் வைத்து அதன் மீது ஓரடி வைத்து 1000 வினைகளையும் ஒரே அடியில் முழு நிலையாக அளிக்கின்ற நிலை அதுபோல் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற சித்தனே. இந்நிலையின் மூலமாக வினை கழிகின்ற வழியும் தெரியாது. அருள் அற்புதமாய் அவ்வினை கழிந்த பின்பு வருகின்ற உயர்ஞான வழி அவர்களுக்கு எளிதாக கிட்டிவிடும். அவ்வழிக்கு வந்த பயணித்த நிலைகள் அனைத்தையும் தெளிவுற உள்ளுக்குள் வைத்து பயணிக்கின்ற பொழுது அதனை விட உயர் நிலைகள் கிடைக்கும். அதற்கு தான் ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். பக்குவம் அடைகின்ற பொழுது அருள் அற்புதமான உயர்நிலைகள் யாவருக்கும் கிட்டியிருக்கும் என்ற நிலைதனை உமக்காக சித்தனை எடுத்துரைத்து மனமகிழ்ந்து உம்மை வாழ்த்தி அகமகிழ்ந்து அமர்கின்றோம். நல் அதிகாலை வாழ்த்துக்கள் வழங்கிய ஆனந்தத்தில். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா மாலை சித்தரோடு போற்றி.